உலகத்தில் எவனை நம்புறதுனே தெரியலையே. ஒருத்தன் இருக்குங்கிற விஷயத்த இல்லைங்கிறான், இல்லைங்கிற விஷயத்த இருக்குங்கிறான். எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. இவங்க வாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிறாங்களே, நான் எப்படி நிம்மதியாக வேலைக்கு போவேன்? இதே மாதிரி ரெசினாட்லேயும் நிறையா மித்து இருக்குது. ஈறுகளில் பிரச்சனையா? ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு 5 மித்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ரெசினாட்லேயும் வர மித்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு மித்து என்ன அப்படின்னா, ப்ரெக்னன்சியில் இருக்கும்போது ரெசினாட் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது ஒன்று. ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, ரெசினாட் பண்ணும்போது ஷார்ட் டைமில் வந்து இது அஃபெக்ட் ஆகலாம், லாங் டைம் டியூரேஷனில் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது. ஸோ தேர்ட் மித்து என்ன அப்படின்னா, குழந்தை இருக்க வீட்டு கண்டிப்பாக ரெசினாட் பண்ண முடியாதுன்னு சொல்லி மித்து இருக்குது. ஸோ ஃபோர்த் விஷயம் அப்படின்னா, ரெசினாட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு மினிமம் 10,000 ஆச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இல்லை அதுக்கு மேலே கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு மித்து இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா வந்து, இந்த ரெசினாட்டில் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் கிடையாது, மேபி ஒரு செர்டைன் பீரியடுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு மித்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்கிட்ட போறதுக்கு ஒரு சாரி சொன்னியா? ஸோ கடைசி பாயிண்ட்லேருந்து வரலாம். இதில் வந்து ஃபியூச்சர் வந்து கரியர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இது மித்து இருக்குது. ஏன்னா அதில் கிடையாது, ஒரு செட்டின் பீரியட்க்கு மட்டும்தான் இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதில் நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. ஃப்ளோர்லேருந்து, வால்லேருந்து, யூஸ் பண்ணுற கிச்சன் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து, நெயில்ஸ்லேருந்து, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து அதுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே போகிறோமா அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. ட்ரெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி ரெசினாலே நிறையா இருக்குது. அது ஃபியூச்சர்லேயும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து ஃபியூச்சரில் ஸ்கோப் இல்லை, ஒரு செட்டின் பீரியட் மட்டும் அதில் இன்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் போய் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் நம்ப வேணாம். சரி, இதை நம்புற மாதிரி தான் ஒரு ஆதாரம் இருக்கா? நம்புற மாதிரி ஆதாரம் நம்ம தான் ஆதாரம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸாக வந்து நம்ம ரெசினாட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அது ரன் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பென்சில் ட்ராயிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆர்ட் ஒர்க்கில் இப்போ வரைக்கும் போயிருக்கோம். இப்போ அது ஆர்டர்ஸ்லாம் வந்து தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோம், எந்த அளவுக்கு பீப்புள்ஸ்ட்டை புதுசாக எடுத்து காமிக்கிறோம் பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் எக்ஸாம்பிளாக இருக்காங்க, நம்மளோட என்ன பெஸ்ட்டாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னா வந்து, இதுக்கு வந்து 10,000 எப்போ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா அந்த ரெசின் வாங்கணும், மெட்டீரியல் வாங்கணும், யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் சேஃப்டி திங்ஸ் இத்தனை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 10,000 அந்த பட்ஜெட்டில் வாங்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு 5,000 4,000 இருந்தாலே உங்களால் இந்த ரெசினாட் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். 3,000 இருந்தாலும் உங்களால் மினிமம் லெவலில் ஒரு கீச்சைன் லெவலுக்கு கீழே ஒரு 8 இன்ச் பேட்டர்ன் அளவுக்கு உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இந்த ரெசினாட் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 5,000 வேணும், 10,000 வேணும், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதெல்லாமே மித்து தான். ப்ரோ அப்போ வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க நிறைய மெட்டீரியல் வச்சிருக்காங்களே, அதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 20,000 எப்போ போகுதுன்னா, நீ ஃபர்ஸ்ட் எடுத்தனே அவ்வளோ ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. 10 இன்ச்லேருந்து 8 இன்ச்லேருந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து 3,000 4,000 இருந்தாலே போதும், உங்களால் ஸ்மால் லெவல் பிஸ்னஸ் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா வந்து, குழந்தை இருக்க வீட்டில் ரெசினாட் பண்ணுறது வந்து செட் ஆகாது, குழந்தைய மேபி எடுத்து லிக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இது எப்பவுமே குழந்தை இருந்துச்சுனாலே இந்த பிஸ்னஸ்க்குள்ள நீங்கள் போவேனான்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுவாங்க. இதில் நிறைய கெமிக்கல் இருக்குது, அஃபெக்ட் ஆகும் ஃபியூச்சரில் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இது இருக்குது. அதில் இருக்கிற விஷயம் உண்மைதான். டிசைன் குழந்தை இருந்தாங்கன்னா எடுத்து லிக் பண்ணிட்டாங்களோ இல்லை டச் பண்ணிட்டாங்களோ மேபி அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. வெறும் ஸ்கின்ல பட்டாலோ ஒரு விஷயம் கிடையாது, எடுத்து லிக் பண்ணிட்டாலோ இல்லை சாப்பிட்டாலோ அந்த மாதிரி தான் ப்ராப்ளமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் குழந்தை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செப்பரேட்டாக ஒரு ரூம் வச்சுக்கிட்டு அந்த ரூம் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது. குழந்தை இருக்கனால பிஸ்னஸ் பண்ண முடியாது, யாருமே வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்படிலாம் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வந்திருக்கா மணி? அப்படிலாம் வந்து இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல. குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, வீட்டில் எங்களால் இது பண்ண முடியல, ரெசின் எடுத்து வாயில் வச்சிட்டாங்கன்னு சொல்லி வந்ததே இல்லை. பட் இருந்தாலும் நம்மளோட ப்ரிவென்டிவாக ஒரு செக்யூரிட்டிக்காக அந்த மாதிரி வச்சுட்டா பெட்டர். ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னா வந்து, ஹெல்த் வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஷார்ட் டைமில் உடனே இல்லைனாலும் லாங் டைம் போக ஸ்மெல் பண்ண இல்லை ஸ்கின்ல பட வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி மித்து இருக்கு. ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியும் எதுவும் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 இயர்ஸா 5 இயர்ஸா இந்த ரெசினாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஸ்கின் இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ரொம்ப 99% ஏதாச்சும் 1% பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் வந்து அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா யோசிச்சுக்கிட்டு அதை பண்ணாம அதை ஸ்டாப் பண்றாங்க. பயம் தான். மற்றபடி அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ண ஸ்டாஃப் சரி, எனக்கும் சரி, அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லை. அதே மாதிரி ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா நானும் சரி, சந்தோஷம் சரி, இவன் ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் மூஞ்சிலாம் நல்லா பலபலம் தான் இருக்கு அப்படியே. ஸோ ஃபைனலான ஃபிஃப்த் மித் என்ன அப்படின்னா, இது எல்லாருமே கேட்டுட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் கேட்டு தான் இருப்பாங்க. ஒர்க் ஷாப் வந்தால் கேட்பாங்க, இன்ஸ்டாகிராம் கேட்பாங்க, யூடியூப் கமெண்ட்ஸ்ல எல்லாருமே கேட்டுருக்குது என்ன அப்படின்னா, இந்த பிரெக்னன்சி டைமில் வந்து நாங்கள் பண்ணலாமா, குழந்தைக்கு எதாவது ஆயிருமா? ஏன்னா அந்த விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப இதாக இருப்பாங்க, யோசிக்கவே மாட்டாங்க, அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பிரெக்னன்சி டைமில் இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்ம இதில் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிச்சவங்களும் சரி, எல்லாருமே ரெசின் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எந்த அஃபெக்ட்டும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ரெசின் நம்ம ஸ்கின்லையோ லைக் ஸ்டொமக்லையோ அந்த மாதிரி எங்கேயும் படாமல் இருந்தாலே போதும். அதை ஸ்மெல் பண்ணுறதுல அந்த மாதிரி இதில் பியூட்டன் கேஸை மட்டும், அதாவது இந்த டார்ச் அடிக்கும் போது நம்ம டார்ச் அடிச்சு இந்த பபல்ஸ் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் அந்த கேஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடாது. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் நல்லா ஓவராலாக விண்டோ ஓப்பனில் வச்சு வென்டிலேட்டடான ஏரியாவில் நீங்கள் ரெசினாட் பண்ணணும். க்ளோஸ் ரூம்ல பண்ணக்கூடாது. ஓகே? பெருமாள் பேசுறேன், அமெரிக்கால தான் பேசுறேன். எஸ் பாம் பிளாஸ்டிங் அப்ப நான் நியூயார்க்ல தான் இருந்தேன். ஜார்ஜ் புஷ்க்கு கூட முத நான் தான் போன் பண்ணி சொன்னதே. ஆளாளுக்கு பாரிஸ் அமெரிக்கன் ரீல் விடுறானுங்கன்னு நீங்க ஏதாவது தப்பா ஃபீல் பண்றீங்களா? சே நான் எங்க ஃபீல் பண்ண போறேன்? இந்த கடையே 10 வருஷமா ஜப்பான்ல தாங்க நடத்திட்டு வரேன்.
ஏமனி இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யாராச்சும் நம்மகிட்ட ஒர்க் ஷாப் கேட்டு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களே இது வரைக்கும் நம்ம ஒர்க் ஷாப் நடத்துகிற ஒர்க் ஷாப்பில் குறைஞ்சது யாராச்சும் ஒரு 2 3 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே வருவாங்க, வந்துட்டு அப்படியே லைவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பெருசாக ஃபிட் ஆனது இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் பயம்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்கலான்னு இருந்தீங்க, இல்லை மாதிரி நம்பி ஏதாச்சும் நீங்கள் ஒரு எல்லா விஷயத்தையும் இருக்குது நம்பிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ப்ராப்பராக டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு வீடியோ போட்டுடலாம். எனக்கு ஒரு டவுட் இருக்கே. என்ன டவுட்டு? அதான் ரெசனேட் பண்ணிட்டு க்ளவுஸ் போட்டால் ரெசனேட் பண்ணுறாங்க, பட் கை கழுவும் சாப்பிட்டா அது பாய்சன் ஆகி இதாயிருவாங்க. அவங்க கேட்கறது எப்படி தெரியுமா? மண்ணில் போய் உருண்டு விளையாடினேன், ஓடி விளையாடினேன், சாக்கடையில் விழுந்தேன், எந்திரிச்சேன், ஆனால் கை கழுவாமல் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஒன்றா போல மணி இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பாங்க, பார்க்க வீடியோ போடலாமா? போட்டுடலாம். சரி அது இருக்கட்டும். உனக்கு என்ன மித்து? உனக்கு என்ன உனக்கு சோகம்? உனக்கு அது வந்து எனக்கு ஒரு பெஸ்டி இருக்கு மணி, அதுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறாங்க, ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி பெஸ்டி என்ன சொல்லுது? ஆள் இல்லைங்குது. சரி இது ஒரு மித்து. நம்புறது யார் சொல்றது நம்மளே தெரியும். இது ஒரு மித்து. இது வந்து நீ உட்காந்து யோசிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்க நீ. ஆமா அப்பா நான் வந்து கேட்கறேன், ஏன்னா கடைசியில் என்ன பண்ணா கொண்டு வரனா நான் வந்து கேட்கறேன். சரி உனக்கு என்ன மித்து? உனக்கு ரொம்ப நாள் புலம்பிட்டு இருந்த அப்படி நான் கேட்கும்போது உனக்கு சரி அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இர்ரா அடங்குறாம இரு. சரியா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணாதே, மேபி இடையில விட்டு போக வாய்ப்பு இருக்கு, நீ தாண்டா டக்குன்னு மேரேஜ் பண்ணி சொல்றாங்க. பொண்ணு என்ன சொல்லுதுன்னா வந்து நான் எப்பவுமே நான் வந்து உன்னதான் மேரேஜ் பண்ணி சொல்லுது. இதில் யார் சொல்றது? நம்பது. ஓ இது வந்து ஒரு மித்து, இதை வந்து நீ வந்து யோசிச்சுட்டு இருக்க. மணி அந்த இந்த வீடியோலாம் சாப்பிடா டே நீ கம்முன்று அடங்கடா. ஏய் சும்மாறா மணி இந்த வீடியோலாம் பாப்பாடா, போடுற எல்லா வீடியோமா பார்த்துட்டு இருக்காடா, நீங்க கம்முன்னுடா. சும்மா மணி. சரி அப்போ நீ அன்னைக்கு வீடியோல வந்து நம்பர் சேவ் பண்ற அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல எடுத்தானே போட்டேன். அப்ப அதெல்லாம் ரோலு அந்த அதே மாதிரி அது இல்லைன்னா இப்படி சொல்லு, என் பெஸ்டி ஒன்று இருக்கு, நான் ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்றாங்க, நம்பர் தான் வேணாமா அந்த மாதிரி சொல்லு. சரி செருப்பாலே வாங்க அடி வாங்க, எனக்கு என்ன. இது கூட டீசெண்டா இருந்துச்சு. பெஸ்டிங் வச்சுக்கிறதுங்கிறது இன்னும் கேவலமா இருக்கு. ஐயோ இது ஓகேதான். இந்த மாதிரி உங்களோட நிறைய கமெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் ஆன்சர் சீரீஸ்ல டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலாம் டிஸ்பிளே ஷோ பண்ணியிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் லவ் யூ ஆல்.